இன்னைக்கு ஒரு சூப்பரான பச்சை பட்டாண்டி அண்ட் உருளைக்கிழங்கு குருமா வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது பூரிக்கு வந்து செம்ம சைடிஷாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு 2 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா. உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அது கூட சின்ன வெங்காயம் நான் ஒரு 10 போட்டிருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுனால நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்துடணும். அது கூட நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஓரளவுக்கு அது வதங்கினா போதும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி போட்டு, அது கூட தேவைக்கேற்ப மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுறேன். பச்சை பட்டாணி வந்து சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு வந்து அவ்வளோ டைம் எல்லாம் எடுக்காது. அப்படியே வந்துட்டு உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் முதல்லையே பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பட்டாணி ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அது கூட ஆட் பண்ணி நான் வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், பொட்டுக்கடலையை. ஸோ அந்த மாவை வந்து தண்ணியில் ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நான் அந்த குருமாக்குள்ளே வந்துட்டு உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கொதிக்க கொதிக்க கெட்டி பதத்துக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.